எல்லாருக்கும் வணக்கங்க. கந்தசஷ்டியுடைய 18வது நாளுங்க. விரதம் இருக்கும்போது எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. விரதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அசைவம் இல்லாத, முட்டை இல்லாத மற்ற எல்லா உணவுகளுமே வீட்ல சமைச்ச உணவுகள நம்ம தாராளமா சாப்பிடலாங்க. அப்படி இருக்கிற உணவுகளில் மசாலா, எண்ணெய், காரம் இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக சேர்த்திக்கணுங்க. விரதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நெஞ்செரிச்சல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாங்க. அதனால் கொஞ்சம் மசாலாலாம் கம்மியாக போட்டுக்கிறது அப்படிங்கிறது உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லது. கடையில் வாங்கிட்டு வர்ற எதையும் சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி தவிர்க்க முடியாத காரணம் அப்படின்னா நாம் சைவ ஹோட்டலில் மட்டும் போய் சாப்பிட்டுக்கலாங்க. அதுவும் எளிமையான உணவுகளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. வெங்காயம் பூண்டு விரதத்தப்போ சேர்க்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. உண்மையாலுமே எனக்கு அதை பற்றி தெரியலைங்க. நாங்கள் வெங்காயம் பூண்டு சேர்த்து தான் சமைப்போம். எந்த விரதத்துக்கும் அதை தவிர்த்துட்டு நாங்கள் சமைக்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்படி பழக்கம் இல்லைங்க. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த 48 நாளும் நீங்கள் என்ன விரதம் கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மகா கந்தசஷ்டி வரைக்குமே பார்த்திங்கன்னா 41 நாளில் 2 வேளை சாப்பிட்டுட்டு நைட்டு மட்டும் விரதம் அப்படிங்கிறத நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறேனுங்க. இதே மகா கந்தசஷ்டி ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த 6 நாளுமே பால் பழ விரதம் இருந்துட்டு 7வது நாள் திருக்கல்யாணத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா முருகர் திருக்கல்யாணம் பார்த்துட்டு என்னோட விரதத்தை நான் நிறைவு பண்ணிக்குவேங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா வளர்பிற சஷ்டி வருதுங்க. முருகருக்கு உகந்த நாள்.